S7 Aqua, 100% pure water, pure health. 2 years warranty, 1 year full maintenance. Stand cover installation free. Now, offer price 12,500. S7 Aqua, packaged drinking water. Pure refreshment in every sip. வணக்கம். அன்பான S7 டிவைன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சிதயோகி பேரம்பலவாணன். மிதுன ராசி அன்பு நேயர்களே, உங்களுடைய தரம், அறிவின் திறன், உங்களுடைய பக்குவமான நடைமுறைகள் இவையெல்லாம் மற்றவர்களை சுண்டி இழுக்கக்கூடிய தன்மை வாய்ந்த நீங்கள் இந்த மார்ச் மாத பலனை பொறுத்தவரையும் எதை எப்படி எந்த இடத்தில் எந்த நிலையில் அதை அடைவது இல்லை அடைய வைப்பது என்ற நுட்பமான விஷயத்தில் இருப்பீங்க. ஒரு நிர்வாகத்திறனை உங்கள் கையில் நம்பி கொடுத்துட்டா போதும், அதை திறன்பட எடுத்து செல்வீர்கள். நம்பாதவர்கள் நிறைய பேர் உங்களை செய்யவும் விட மாட்டாங்க, செஞ்ச உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவரவர்களுடைய பிறந்த நேரத்திற்கு ஏற்ப, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்ப சிலர் நல்ல நிலையில், உயர்ந்த நிலையில் நிர்வாக பொறுப்பில் உட்காந்துருப்பீங்க. ப்ரொமோஷன் வாங்குவீங்க, வெளிநாடுகளுக்கு போகின்ற ஆற்றல்லாம் இருக்கும். உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு பல பேரை நீங்கள் அனுப்பி விடுற ஆற்றலும் சிலருக்கு இருக்கும். மிதுனராசி அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் மிக அற்புதமானவர்கள், அறிவின் திறன் உடையவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள். எப்பொழுதும் பிறருக்குடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவீர்கள். தன்னுடைய கவனமெல்லாம் பிறருடைய வளர்ச்சி. உங்களை நம்பி யாராவது ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அந்த பொறுப்புக்குள்ளேயே நீங்கள் போகணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் குடும்பத்தை பார்ப்பதில் சற்று கவனம் வைக்க வேண்டும். குடும்பத்தை பார்க்க கவனம் வைக்காதனால் ஆகையினால் ஒன்று நீங்கள் எல்லா கண்ட்ரோலையும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்கும்போது அவங்க கேட்கணுன்ற நிலைமைக்கு போனாலும் அதுவும் பிரச்சனை. நீங்கள் எல்லாமே நீயே பார்த்துக்கோ, என்னை விட்டுடு, எனக்கு வேலை இருக்குது இன்னும் ஒதுங்கி போனாலும் பிரச்சனை. ஆகையினால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பால் வெல்வது தான் வாழ்க்கையிலோட உயர்ந்த தரத்தை உங்களுக்கு காட்டும். அறிவால் வெல்லுவது உங்களுக்கு தரத்தை உயர்த்தினாலும் கூட அங்கே சற்று ஒரு கர்வம் ஒன்று இருக்கும். ஆமாம், உங்களை பொறுத்தவரையும் அந்த கர்வத்தால் சில நேரங்களில் நீங்களே அவதிக்கு ஆளாகிறீங்க. உங்களோட அவதிக்கு ஆளாகும்போது பார்த்திங்கன்னா, நானும் அதை செஞ்சேன்னு உங்களுக்குள்ளே கேட்டுங்க. அதை காட்டிக்காத இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணிங்க பாருங்கள், அது எல்லோரும் மாட்டிக்குவாங்க, உங்களை மாட்டி விட்ருவாங்க. இல்லை நீங்களே மாட்டிக்கிற மாதிரி நடந்துருவீங்க, அது உங்களுக்கே தெரியாது. எப்படி பார்த்தாலும் உங்களை ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஜோக்கர் மாதிரி நினைப்பாங்க. எப்போ இவனை பயன்படுத்திக்கலாம், இந்த பிள்ளை நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும்னு. கோபம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, ஆனால் நம்ம அறிவை மதிக்கிறாங்களேன்ற உங்களுக்கு உள் உணர்வு இருக்குல்ல, அதுதான் என்ன செய்யுதுனாக்க அவங்களுக்கு அடிமைப்பட வைக்கிறது, அவர்களுக்கு கட்டுப்பட வைக்கிறது. ஒரு சிலர்கள் சில விஷயங்களை மனம் திறந்து பேச முடியாது. 30 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் தொழிலிலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலும் சரி படுகின்ற அவதி என்றால் அது உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். நான் பல ஜாதகங்களை பார்க்கின்றேன். அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக பல நிலைகளில் நான் என்னை மாற்றி அவர்களோடு பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. காரணம் என்றால் அவர்களுடைய பிறப்பின் ரகசியம் அது. எல்லோரிடம் இது பொதுமடையில் சொல்ல முடியாது. ஏனென்றால் உணர்வுகளை பொறுத்தவரையும் சிறப்பாக இருக்கிறது, ஆற்றல் சிறப்பாக இருக்கிறது. எதையும் வசீகர தன்மையிலும் உங்களுடைய கவனம் முழுமையாக உங்களை நம்பினா அவங்க நல்லா இருப்பாங்க. உங்களை எதிர்த்தா அவங்க போராடிக்கிட்டு கிடப்பாங்க. உங்களை எதிர்க்கக்கூடாது. உங்களை நம்பி உங்களை என்ன செஞ்சாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்களை பொறுத்தவரையும் சிரிக்கிறீங்கன்னாவே சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். சிரிக்கிறான், விளையாட்டுத்தனமாக இருக்கான்னு அவங்க நினைப்பாங்க. அப்படி இல்லை. உங்களுக்கு சிரிப்பு தான் உங்கள் சிந்தனையை தூண்டுகிறது. பிறர் சிரிக்க வைக்கிறார்கள் என்றால் அப்பொழுது உங்கள் அறிவானது மிக மிக அற்புதமாக செயல்படும்.
புதனுடைய ஆதிக்கத்தினுடைய மிதுன ராசி அன்பு நேயர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படிய சரியான பாடங்களை கற்றுத்தரும். நிறைய பேர் நம்பியிருப்பீங்க. அந்த நம்புகிறவர்கள் எல்லாம் சில நேரங்களில் உங்களை காலவாரி விட்டுருவாங்க. நீங்கள் எனக்கு இது கிடைக்குன்னு நினச்சிருப்பீங்க. அந்த கிடைக்கும்னு நினச்சது முடியுமா முடியாதான்னு நம்மளே கேள்வி கேட்க வச்சு நம்ம வாயாலேயே அதுக்கு தவறான முடிவை சொல்கிற மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. ஆகையினால் நின்று நிதானமாக உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதில் வைத்து கொண்டு, யாரோ உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ யாதொரு தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து மீண்டும் அந்த தவறு இல்லாத என்னை பாதுகாக்க வேண்டும் சொல்லி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்க. இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிங்க. குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் எது என்று தெரியவில்லை என்றால் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து கேளுங்கள். மிக விளக்கமாக அனுபவ ரீதியான உண்மைகளை, நீங்கள் அனுபவித்த உண்மைகளை நாங்கள் கூறுகிறோம். அதை வைத்து கொண்டு நீங்கள் பயணித்து பாருங்கள். உங்களுக்கு சிறப்பான முடிவாக இருக்கும். இந்த 30 வயசுலேருந்து 45 வயதுக்குள் இருக்கின்ற அன்பு உள்ளங்களாகிய நீங்கள் குடும்பம் செய்வதற்கும் உங்களுடைய தொழிலில் ஏற்படுகின்ற போட்டி பொறாமைகளுக்கும் நிறைய அவதிப்படுறீங்க. இதை சில மாதங்களாக உங்களால் நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. சில விஷயங்கள் சென்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது திரும்பி வந்துடும். அதற்கு காரணகர்த்தாவாக இருப்பவங்களே உங்களை வச்சு நீங்களே அதை சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது அவர்களும் பக்கத்தில் இருப்பாங்க, நம்மளும் அதுக்கு பொறுப்பேற்றிருப்போம். நடுவில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவதிப்படுவோம். இந்த இல்லறத்தை பொறுத்த வரையும் எப்படின்னு கேட்டால், நீ என்னதான் தெளிவுபடுத்தணும்னு நினச்சாலும் சரி, எப்படியா இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு. புரிந்து கொள்ளுதல் இல்லை. புரிஞ்சிக்கல நீ எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் சரி அவங்களால் புரிந்து கொள்ள முடியாது. பாதகாதிபதியும் தொழில் ஸ்தான அதிபதியும் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் இருக்கிறார். அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இன்னல் சில மாதங்களாக அவதிப்பட்டு தான் வரீங்க. இதிலேருந்து உங்களை நீங்கள் எப்படி மீட்டு எடுக்கணும்னு பார்த்தா, உங்களுடைய அருமையான இந்த யோகம் நினைத்தால் என்ன செய்யலாம்? ஊரை விட்டு ஊர் கடந்து போகலாம், இல்லை நாடு விட்டு நாடு செல்லலாம். அது ஒரு சிலருக்கு தான் நடக்கும், எல்லாருக்கும் நடக்காது. ஆகையினால் குடும்பத்தை பொறுத்தவரையும் பிரச்சனை உள்ள நபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னு கேட்டால் அந்த வயதோடைய ஓட்டத்தில் இருந்த கிரகநிலை இன்று உங்களை அப்படிதான் செய்யும். அதற்கு இந்த ராகு கேதுகள் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய விரல்களும் உங்களுடைய விரல்களுக்கு உள்ள முட்டிகளும் தான் உங்களுக்கு காரணம். கை குடைச்சல், கால் குடைச்சல், தலைவலி, ஒத்த தலைவலி, உடம்புல என்ன செய்யுதுன்னு தெரியாது. நைட்டு படுத்து நிம்மதியாக தூங்குவீங்கலாம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா வாய்வு தொல்லையால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆகையினால் உங்களுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் உங்களுக்கு இயற்கையானது சில உண்மைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கிறது. அதில் மீண்டு செல்வதற்கு விட்டு கொடுத்து போக வேண்டும். விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லை. ஆழ்ந்த மனதை சிறப்பாக வைத்து கொண்டு சிறப்பான பாதையை நோக்கி நீங்கள் பயணித்தால் உங்களுக்கு பிரச்சனை என்பது மிக அற்புதமாக அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நுட்பமான அறிவு உங்களை வழிகாட்டும். எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையும் மார்ச் மாதத்தில் எடுத்து செல்கின்ற ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக செய்கின்ற உங்களுக்கு சில பேருக்கு தடைகள் நிற்கும். உங்களோட முயற்சியில் பல பிரச்சனைகள் நிற்கும். இருப்பினும் முடியுமா முடியாதான்னு ஒரு நிர்பந்தம் நிற்கும். அப்படிப்பட்டவர்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் லோன் வாங்கியிருந்தீங்க, வீடு வாசலுக்கு கட்டுறதுக்காக லோன் வாங்கியிருக்கீங்க, அதுவெல்லாம் சரியான முறையில் கிடைக்குமான்னு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கு பதிலும் இப்பொழுது தடைப்பட்டு தான் நடக்கும், உடனே நடக்காது. உடனே நடக்குமா என்ற கேள்விக்கு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து கேட்டு பாருங்கள். உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வழி காட்டுகின்ற கிரகநிலை, உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, அதை நின்று அந்த வேலையை செய்யலாமா, இல்லை இடம் விட்டு இடம் மாறலாமா, இல்லை உங்களுடைய பல கேள்விகளுக்கான தகுதியான உண்மையான இப்பொழுது நடைமுறையில் உள்ள விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பு நேயர்களே, உங்களை பொறுத்தவரையும் S7 டிவைன் அன்பு நேயர்களே, உங்களை பொறுத்தவரையும் உங்கள் வாழ்க்கை மிக இனிமையாகவும் மிக
புனிதமாகவும் எடுத்து செல்வதற்கு இந்த காலம் நிறைய ஒத்துழைக்கிறது. இருந்தாலும் தன்னைத்தான் உணரும் பொழுது நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் தடுமாறுகிறீர்கள். ஏனென்றால் நம்மை அறியாமலே நமக்கு பல கஷ்டங்களை உண்டு பண்ணும். பல கஷ்டங்கள் உங்களுக்கு வருவதை நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள், அனுபவத்தில் கண்டுணருங்கள். நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறது. வாழும் விதத்தை மட்டும் நீங்கள் புரிந்தால் போதும், உங்கள் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கும். உண்மையான பாதையில் நீங்கள் செல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விஷயங்களை இயற்கை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் எங்கு தடைபடுகிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்களை, உடல் சம்பந்தமான நோய்களும் வாய்வு தொல்லைகளும், உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு விமோச்சனம் கிடைப்பதற்காக தேடுகின்ற நிலையும் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த நிலைப்பாட்டிலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்கள் பயணப்பாதத்தை சிறப்பாக எடுத்து செல்லலாம். உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் சகோதர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்கலாம். அவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அவங்கள் உங்களிடம் உதவி நாடி வரக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உதவி செய்யும் போதும் அதிகப்படியான கவனத்தை வைக்காதீர்கள். ஏனென்றால் இந்த சிரம் உபயம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் உபயராசிக்கு 7ஆம் அதிபதி தான் பாதகாதிபதியாக இருப்பதனால், அவரே அந்த இடத்தில் இருக்கிறதுனால நீங்களே உங்களை பிரச்சனையில் இருக்கும் பொழுது, நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க. உங்கள் நிலையை நீங்கள் மறந்துடுவீங்க. அடுத்தவங்க உங்களோட கஷ்டத்தை உணர மாட்டாங்க. உங்கள் கஷ்டத்தை உணராத உங்களை ஏதேனும் ஒரு சில வார்த்தைகளால் உங்களை மனதை காயப்படுத்துவாங்க. ஆகையினால் அவர்கள் காயப்படுத்துகிறார்கள் என்று எண்ணி நீங்கள் மனவேதனைப்படாதீர்கள். காரணம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் அற்புதமான காலம். மகா அறிவாளிகள், திறமசாலிகள், புத்திசாலிகள், நியாயவான்கள், ஞானிகளும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையே கதி, படிப்பே கதி, வேலையே கதின்னு இல்லாமல் கலந்து இருக்க கற்றுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கலந்து உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையும் மிக மிக அற்புதமாக எடுத்து செல்வதற்கு இந்த மார்ச் மாதம் நிறைய கிரகங்கள் துணை புரிகிறது. அதன் மீது நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை எடுத்துச் செல்லுங்கள். வெற்றி வாகை சூட முடியும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன்.